அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த பேஜில் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆண்ட்ராய்டிலிருந்து ஒரு வீடியோ போடுறேன். ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு சாஃப்ட்வேரோடு நான் அவங்கள சந்திச்சிருக்கேன். இந்த சாஃப்ட்வேர் ஐஃபோனுக்கும் இருக்குது, ஆண்ட்ராய்டுக்கும் இருக்குது. ரெண்டில் இருந்துமே நான் மாறி மாறி தான் இந்த ஸ்க்ரீனை ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன். ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அது என்ன சாஃப்ட்வேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோ இருக்குது இல்லை, முஸ்லீம் ப்ரோ அப்படின்னு சொல்லி இந்த சாஃப்ட்வேர் தான். இதை பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறவங்க ப்ளே ஸ்டோரில் இதை ஃப்ரீயாக எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்களும் இதை ஆப் ஸ்டோரில் ஃப்ரீயாக எடுத்துக்கொள்ள. இப்படி முஸ்லீம் ப்ரோன்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் எடுத்துக்கொள்ளலும். இதை நம்ம இப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கொள்வோம். இதை ஓப்பன் பண்ணோம்னு சொன்னால் இப்படி இது மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ப்ரேயர்ஸ், கிப்லா, குர்ஆன், கலண்டர், ஹிஸ்னுல், நேம்ஸ் 99 எப்படி இருக்குது. இதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களோட லொக்கேஷனை ஒன் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் லொக்கேஷன் ஒன் பண்ணிங்கன்னு சொன்னால் இது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களோட லொக்கேஷனை எடுத்து, அதாவது இந்த 5 டைம் ப்ரேயர்ஸ் இருக்குது இல்லை, இதை ஆட்டோமேட்டிக்காகவே உங்களோட லொக்கேஷனுக்கு எந்த டைமுங்கிறத இது மாதிரி இப்படி இது செலக்ட் பண்ணிக்கொள்ளும். அதை நான் இதில் இப்போ நம்ம ஒவ்வொரு ப்ரேயரை நம்ம டச் பண்ணோம்னு சொன்னால் அதான் இருக்குது. அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கொள்ளலும் நமக்கு ஏற்ற மாதிரி. ஐஃபோன்லேயும் இதே மாதிரி தான். அடுத்ததாக கிப்லா இருக்குது, அடுத்ததாக குர்ஆன் இருக்குது. இந்த குர்ஆன் ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் நம்ம குர்ஆன் ரீட் பண்ணிக்கொள்ளவும் மேலும், ஆடியோவாக நம்ம கேட்டுக்கொள்ளவும் மேலும், தமிழ் டிரான்ஸ்லேஷனாக நம்ம வாசித்து கொள்ளவும் மேலும். இதை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு, தமிழ் இதை எடுக்கிறதுக்கு செட்டிங்ஸில் வாங்க. இந்த சாஃப்ட்வேரில் கீழுக்கு நீங்கள் பார்க்கலாம். இதில் டெக்ஸ்ட் அண்ட் டிரான்ஸ்லேஷன் இருக்குது இல்லையா, இதில் வந்தீங்கன்னு சொன்னால் இதில் கீழுக்கு போங்க. கீழுக்கு போனீங்கன்னு சொன்னால் தமிழ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கும். இந்த தமிழை டச் பண்ணிங்க சொன்னால் அது ஆட்டோவாகவே டவுன்லோடாக இன்ஸ்டால் ஆகும். அது பெரிய கெப்பாசிட்டி இல்லை, ஒரு 512 KB அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிடுறதுக்கு அடுத்ததான் இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரபிக் ஃபொண்ட் ஸ்டைல் இருக்குது. இப்படி 4-5 ஸ்டைல் இருக்குது. இதையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கொள்ளும் நமக்கு ஏற்ற மாதிரி. உங்களுக்கு எது லேஸ் ஆகிக்குதோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நான் குர்ஆன் அப்போ ஓப்பன் பண்ணுறேன். அந்த அப்பில் இதை பார்த்தீங்களா, இப்போ தமிழ் டிரான்ஸ்லேஷனோட வருகுது. ரைட். அடுத்தது இதை நம்ம டச் பண்ணோம்னு சொன்னால் அந்த வேர்ஸை நம்ம ப்ளே பண்ணியும் கொள்ளலாம். அதாவது குர்ஆன் வாசிக்க தெரியாதவங்க இந்த குர்ஆன் எழுத்தை நம்ம பார்த்து அதன் மூலமாக பழகி கொள்வதுக்கு ஒரு பெரியவே ஒரு சான்ஸாக இருக்கும். இது குர்ஆன் ஓதினோ MP3 நம்ம இந்த சாஃப்ட்வேர் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். இது ஆஃப்லைன்லேயும் வேலை செய்யும். இந்த ஹிஸ்னுல்ல நமக்கு தேவையான அவ்வளவு துவாவுமே இதில் இருக்குது. அதாவது நம்ம அன்றாடம் நமக்கு தேவையான அவ்வளவு துவாவுமே இந்த ஹிஸ்னுல் என்று சொல்கிறதுல இருக்குது. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு சாஃப்ட்வேர். ஸோ இது எல்லாமே ஆஃப்லைனில் வேலை செய்யக்கூடியது, எதுக்குமே ஆன்லைன் தேவையில்லை. அடுத்தது ஏதோ பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையிலேருந்து மாலையில் ஓதுற வரைக்கும், அடுத்தது சாப்பிடும்போது ப்ரேயரில் ஓதுறது, இப்படி எல்லாமே நிறைய விஷயம் அந்த ஹிஸ்னுலங்கிறதுல இருக்கு. அடுத்ததாக அஸ்மாஉல் ஹுஸ்னா, இதுவும் ஆடியோவோட இருக்குது. இதை நம்ம கொடுத்தோம்னு சொன்னால், டச் பண்ணோம்னு சொன்னால் ஆடியோ இப்படி ஓடும். இப்போ அதில் அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு வேர்ட்ஸ், அதாவது மார்க் ஒவ்வொரு எழுத்துலையும் மாறி மாறி வரும் ஆடியோ போகும்போது. அடுத்தது பிளேசஸ். இந்த பிளேசஸ் என்னன்னு சொன்னால் இதில் நீங்கள் கட்டாயம் ஒரு லொக்கேஷன் ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. பிளேசஸில் போனீங்கன்னா நமக்கு ஹலால் ரெஸ்டாரண்ட், அதாவது ஹலால் ஹோட்டல்ஸ் அப்படி எது சர்ச் பண்ணி காட்டும். அடுத்ததாக நமக்கு பக்கத்தில் உள்ள பள்ளிகளை சர்ச் பண்ணி இது காட்டும். ஸோ இதுக்கு கட்டாயம் லொக்கேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதை பார்த்தீங்களா, எல்லா மோஸ்க்குமே எப்படி காட்டுது. அடுத்ததா கிரீட்டிங்ஸ் இருக்குது இல்லையா, அந்த கிரீட்டிங்ஸில் போனீங்கன்னா இப்படி இதில் நிறைய கிரீட்டிங் கார்ட்ஸ் இருக்குது. அதாவது ஈத் முபாரக் அப்படின்னு சொல்லி நம்ம விஷ் பண்ணி அனுப்புறது. இதில் நம்ம ஓப்பன் பண்ணி இப்போ நம்மளோட பேரையும் இது மாதிரி டைப் பண்ணி கொள்ளலாம் அதில். ஸோ இதை ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை நம்ம ஷேர் பண்ணி கொள்ளலாம். வாட்ஸ்அப்போ அல்லது இமெயிலோ மெசேஜ்லேயோ MMSலையோ இப்படியோ நம்ம இதை ஷேர் பண்ணியும் கொள்ளலாம். அடுத்ததா இதில் ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஜக்காத் கால்குலேட்டர் இருக்குது. இந்த ஜக்காத் கால்குலேட்டர் என்னன்னு சொன்னால்
நீங்கள் உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நீங்கள் இதில் வந்து எந்த அளவு இருக்குங்கிறத நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இது நீங்கள் வந்து சேவ் பண்ணீங்கன்னு சொன்னால் இது வந்து உங்களுக்கு உங்களோட இருக்கிற அந்த சொத்து இதை வச்சு இது வந்து கல்குலேட் பண்ணி சொல்லும் இவ்வளவு உங்களுக்கு கடமை சக்காத்துங்கிறதுன்னு சொல்லி. அதான் இந்த அப்ளவே மிச்சம் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் இதுதான். இதுக்கு வந்து கட்டாயம் நீங்கள் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி வச்சுக்கொள்ளணும். அப்போ தான் இந்த ஜக்காத் கல்குலேஷன் வந்து வேலை செய்யும். இதுக்கு மட்டும்தான் இந்த ஆப்பில் வந்து ஆன்லைன் தேவை. மற்றதுகள் எல்லாத்துக்குமே ஆன்லைன் தேவைப்படாது, ஆஃப்லைனில் வேலை செய்யக்கூடியது. முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப். ஸோ மற்றவங்களும் பயன்பெறட்டும். அடுத்த வீடியோவில் அடுத்த விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறேன்.